இன்னைக்கு செப்டம்பர் 23க்கான நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட நியூ பிரசிடென்டா திசநாயகே அவர் வந்து எலெக்ட் ஆயிருக்காரு. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பியும் ரேட் ரேஷனலைசேஷன் பண்ண போறாங்க. ரேஷனலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, அவங்க வந்து பிரைசஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க, இன்னும் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா பண்ணுவாங்க. ஸோ ஐட்டம் பை ஐட்டம் பார்த்துட்டு இருக்கிறதா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து டைரக்டா எக்கனாமி ரிலேட்டட். அடுத்தது நம்ம செஸ் ஒலிம்பியாடு, அதாவது இது 45th செஸ் ஒலிம்பியாடுங்க. அதுல போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரி ரெண்டுலையுமே நம்ம வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் விஷயம். ஸோ இது வந்து எங்க நடந்திருக்குன்னா புத்தபெஸ்ட்ல நடந்திருக்குங்க. இப்போ புத்தபெஸ்ட் வந்து எந்த கண்ட்ரியோட கேபிட்டல்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஹங்கேரி ஸ்டாட்டிக்ல மேபி வரலாம். ஸோ இங்க பாருங்க, மதுரை நீட்ஸ் ஏ ரோட் மேப் டு கெட் அவுட் ஆஃப் தி டிராபிக் ஸ்னர்ல்ஸ் இருக்கு. ஸ்னர்ல்ஸ் அப்படின்னா ஒரு எரிச்சல்ல பல்ல கடிக்கும் போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சவுண்ட். ஸோ மேக்கிங் ஆங்கிரி சவுண்ட்ஸ் வைல் ஷோயிங் தி டீத். அடுத்து இங்க பாருங்க, நம்ம கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அப்படின்ற மொபைல் ஆப் மூலமாவே நம்ம பண்ணலாம். ஸோ இதுல வந்து பாருங்க, ட்ரெஷரி பில்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், கவர்மெண்ட் கோல்டு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஃப்ளோட்டிங் ரேட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து பாருங்க, அன்வாரண்டட் கர்ப்ஸ் அப்படின்னா ஃபேக்ட் செக்கிங் கேனாட் பி an எக்ஸ்கியூஸ் டு இம்போஸ் சென்சார்ஷிப். ஸோ தேவையில்லாத நிறுத்தங்கள், கர்ப்ஸ்னா நிறுத்தங்கள். ஃபேக்ட் செக்கிங் கேனாட் பி an எக்ஸ்கியூஸ் டு இம்போஸ் சென்சார்ஷிப் அப்படின்னா நாங்க வந்து நிறைய விஷயங்களை செக் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஃபேக்கா இல்ல ட்ரூவா மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் சோசியல் மீடியால அப்படின்னு சொல்றது ரொம்ப வேலிடா இருக்காது. செக் பண்ணி சென்சார் பண்றது அப்படின்ற மாதிரியான ஆர்டிக்கல்ங்க. இது வந்து நம்மளுக்கு இன்னைக்கு தேவைப்படுற ஆர்டிக்கல். நிறைய விஷயங்கள் தப்பா நடந்துட்டு இருக்கு, தப்பா ப்ரொபகேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு என்ன ஒப்பீனியன்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ஸ்ரீலங்காஸ் வாக்குவாதம், ஸ்ரீலங்காஸ் verdict, the spread of the mandate of presidential poll was clear for change. ஸோ பிரசிடென்ஷியல் போல வந்து எவ்வளோ ஸ்பிரிட்டோட அவங்க எதிர்கொண்டாங்கன்றத பத்தி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரீலங்கன் எலெக்ஷன் பத்தின ஒரு ஆர்டிக்கலுங்க. ஸோ இப்ப நம்மளோட மோடிஜி வந்து யுஎஸ் விசிட் போயிருக்காரு. அங்க யுஎஸ் பிரசிடென்ட் ஜோ பைடன் சருக்கு வந்து ஒரு சில்வர் ஆன்டிக் ட்ரெயின் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெயினோட பேர் வந்து டெல்லி டெல்லவாரே. ஸோ இந்த கிஃப்டோட பேர் கேட்கலாங்க, அது யாரு கொடுத்தாங்க, போனப்போ என்ன கொடுத்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். இங்க வந்து ஒரு நல்ல சென்டென்ஸ் பாருங்க. They dismissed speculations that Mr. Dawal dropped out of the visit owing to a summons issued by New York court, even as the Khalistan issue and allegations from C groups against the government appear to loom over Prime Minister Modi's 3-day US visit அப்படின்னு இருக்குங்க. இங்க வந்து dismissed speculationனா, dismissedனா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஸ்பெகுலேஷன்னா நீங்களா அசியூம் பண்ணிக்கிறது, அதாவது ஆக்டிவிட்டி ஆஃப் கெஸ்ஸிங் பாசிபிள் ஆன்சர்ஸ். ஸோ இங்க பாருங்க, எக்கனாமிக் பாலிசிஸ் அன்அஃபெக்டட் பை கோயலேஷன் பாலிடிக்ஸ் அப்படின்னு இருக்குங்க. எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. இப்போ வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சியில இருக்கிறதுனால அதுக்கும் எக்கனாமிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை ஒரு வியூ கொடுங்க, கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியான இங்கிலீஷ் தாங்க. ஒரு நெட்ஃபிளிக்ஸ் நம்ம பாக்குறோம் இல்லையா, மூவி வாட்ச் பண்றோம்ல, அது யூஎஸ் கம்பெனிங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆஸ்டரிட்டி அப்படின்னா அதாவது ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருக்கிறது, ரொம்ப கமாண்டிங்கா இருக்கிறது. ஸோ லேபர் பார்ட்டியோட கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆன உடனே அவர் யூகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர் அத்தாரிட்டேட்டிவிட்டியை வந்து விளக்கிட்டாருன்னு பண்ணார், ரூல்ஸ் அவுட். அந்த மாதிரி அவர் அத்தாரிட்டேட்டிவா இல்ல, ஹி இஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்லி, அந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Hezbollah declares open-ended battle of reckoning with Israel. ரெக்கார்னிங்னா பதிலடி. ஓகேவாங்க? ஸோ இஸ்ரேலோட இது வந்து ஒரு வெளிப்படையான பதிலடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டிக்கல் ஆஸ்டிடியூட்னஸ் அண்ட் டெரிஃபிக் விட் மேக் ரோஹித் ஒன் ஆஃப் த கைண்ட் அப்படின்னு இருக்குங்க. ஆஸ்டிடியூட்னஸ் அப்படின்னா கிளவர், வெரி குட் அட் ஜட்ஜிங் பீப்புள். ஸோ ரொம்ப கிளவரான மூவ்ஸ்லாம் ரோஹித் சர்மா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெரிஃபிக் விட் அப்படின்னா டெரிஃபிக் இன்டெலிஜென்ஸ்னு அர்த்தம். விட் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். பெண்டன்ட் அப்படின்னா என்னதுங்க, ஒரு டாலர். ஓகேவாங்க? நம்மளோட செயின்ல தொங்குற டாலர் தான் பெண்டன்ட். சரிங்க, இதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.